நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கிய நிர்வாகியாக இருந்த காளியம்மாள் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினார். அதன் பிறகு எந்த அரசியல் கட்சியிலும் இணையாம தான் இருந்தாங்க. தற்போது அவங்க அதிமுகவில் இணைந்து இருக்கிறார். அதன் பிறகு அவங்க வெளியே பேட்டியும் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தமிழர் தலைமையை ஏற்று நான் பயணிக்கணும் அப்படின்னு நினச்சேன், அதனால் அதிமுகவை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த காணொலியில் காளியம்மாள் யார் அப்படின்றது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலி அந்த காளியம்மாள் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 இன்சிடென்ட்ஸை சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2023-24 தொடக்கங்களில் காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்ற செய்திகள் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது. சமூக வலைதளங்களில் அது குறித்து நிறைய பேசப்பட்டுக்கிட்டே வந்தது. அப்போ காளியம்மாள் அவர்கள் பேசின ஒன்று அப்படின்னு பேசின விஷயங்கள்லாம் இப்போ அதிகமாக மீண்டும் பகிரப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் அதிமுகவில் இணைய போகிறேன் அப்படின்ற செய்தி இதை நான் ரொம்ப அவமானமாக நினைக்கிறேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே போல் நான் ஏன் நடுராத்திரியில் எழுந்து சுடுகாட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் அவங்க குறிப்பிட்டு பேசி இருந்தாங்க. இது ஒன்று. இன்னொரு செய்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இடும்பாவனம் கார்த்தி அவர்களுடைய தந்தை படத்திறப்பு விழா இடும்பாவனம் கார்த்தி அவர்களுடைய வீட்டில் இடும்பாவனத்தில் நடைபெற்றது. அப்போ ஒரு 5 வேட்பாளர்களையும் சீமான் அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த 5 வேட்பாளர்களில் காளியம்மாள் அவர்களும் ஒருவர். அப்போ 2024 அவங்க நாகப்பட்டினத்தில் போட்டிட்டாங்க. அப்போ காளியம்மாள் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் பேசினது ரொம்ப வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னுடைய குலதெய்வம் வீரம்மா காளி, இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய குலதெய்வம் காளியம்மாள் அப்படின்னு குறிப்பிட்டு சீமான் அவர்கள் பேசினாங்க. அதன் பிறகு அவங்க நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டாங்க. அதன் பிறகு தான் சீமான் அவர்கள் காளியம்மாள் குறித்து பேசிய ஒரு ஆடியோ வைரல் ஆச்சு. அதன் பிறகு அவங்க கட்சி நிகழ்ச்சிகளெல்லாம் பங்கு பெறாமல் இருந்தாங்க. அதன் பிறகு ஒரு அறிக்கையை விட்டு நான் கட்சியிலிருந்து விலகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதன் பிறகு ஓராண்டு காலம் ஒரு 2019 அவங்க நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க ஆரம்பித்தாங்க. 2024 வரைக்கும் ஒரு 6 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக குழந்தைங்க கூட பார்க்காம நான் நிறைய அரசியல்னு இருந்துட்டேன். இப்போ நான் குடும்பத்துக்காக நான் செலவிட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓராண்டு காலம் ஒரு ஓய்வு எடுத்துகிட்டு இப்போ அதிமுகவில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. காளியம்மாள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காளியம்மாள் பிரகாசம். இப்போ இதுக்கு முன்னாடி காளியம்மாள் ரத்னவேல், அவங்க அப்பா பேர் ரத்னவேல். அவங்க அப்பா அம்மாவுக்கு இவங்க 8 வருடம் குழந்தை இல்லாமல் பிறந்த ஒரு குழந்தை. ஸோ 3வது வரைக்கும் அவங்க ஆங்கில வழி கல்வியில் படிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு தமிழ் வழி கல்வியில் படிச்சிருக்கிறாங்க. 11வது 12வதுலாம் அவங்க சீர்காழியில் படிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா சமூகத்தின் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க அம்மா ரொம்ப தைரியசாலி. இப்போ இவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்தது அப்படின்றத அவங்க நிறைய நேர்காணல்களில் சொல்லியிருக்கிறாங்க. கவிதை எழுதுவதில் அவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்வப்பட்டு இருந்திருக்கிறாங்க. கவிதை பேச்சு போட்டியை தவிர மிச்ச மாதிரி நடனம், நாடகம் இந்த மாதிரியான விடயங்களெல்லாம் சிறு வயசுலேருந்தே பங்கேற்றுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் 12ஆம் வகுப்பு வரை அவங்களுக்கு பேசுகிறது அப்படின்னாலே ஒரு தைரியம் இல்லாமல், ஒரு பேசுவது அப்படின்னா ஒரு பயத்தோடவே இருந்துக்கிறாங்க. அந்த பயம் கல்லூரியில் ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்ட பிறகு தான் போய் இருக்குது. ஸோ அந்த பொது சேவை செய்கிறது அதெல்லாம் அவங்க சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அவங்க அம்மாவுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். 2004 அவங்க சீர்காழியில் பெஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அவங்க இளநிலை படிப்பை படிக்கிறாங்க. அவங்க பிகாம் படிச்சிருக்கிறாங்க. ஸோ 2004க்கு முன்பாக வரை அவங்களுடைய குடும்பம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாங்க. 2004 சுனாமி வந்த பிறகு தான் அவங்களுடைய இயல்பு வாழ்க்கை ரொம்பவே பாதிக்கப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு என்ன சொல்வது, வீடற்று நிர்கதியாக நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரே நாளில் ஒரு சுனாமி அவங்கக்கிட்ட இருந்த எல்லாமே எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு அவங்க ஒரு 3-4 ஆண்டு காலம் தற்காலிகமாக போட்ட ஒரு குடிசை வீட்டில் ஒரு தகரம் போட்டு ஒரு வீட்டில் தான் இருந்து வந்திருக்கிறாங்க. 12வது படிக்கும்போதே அவங்க என்ன சொல்வது, டியூஷன்லாம் எடுத்து ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக டியூஷன்லாம் எடுத்துருக்கிறாங்க. அப்போயே ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாங்க. அதன் பிறகு கல்லூரி படிக்கும்போதும் அந்த டியூஷன் எடுத்துகிட்டு அவங்களுடைய ஃபீஸை அவங்களே கட்டுறது அந்த மாதிரியான நிலையில் இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு வேறு ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
அதன் பிறகு 2013க்கு முன்னாடி வரைக்கும் நிறைய தொண்டு நிறுவனங்களில் அவங்க வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாங்க. 2013 அவங்க வந்து பெண்களுக்கான சட்ட சேவை மையம் அப்படின்ற ஒரு அமைப்பில் சேர்றாங்க. அதன் பிறகு தான் கடல் குறித்தும் மீனவர்கள் குறித்தும் நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடலோர பாதுகாப்பு சட்டங்கள் குறித்து, கடலுக்கும் மீனவர்களுக்குமான தொடர்பு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை படிக்கிறாங்க. சட்ட புத்தகங்கள்லாம் அங்கேருந்து தான் படிக்கிறாங்க. அதன் பிறகு நிறைய அமைப்புகளோடு அவங்க வந்து பயணிக்கிறாங்க. அதில் அவங்க வந்து தமிழக மீனவ பெண் தொழிலாளர்கள் நல சங்கம் அப்படின்ற ஒரு சங்கத்தை அதில் இருந்தாங்க. அதில் பொதுச் செயலாளர் வரைக்கும் அவங்க வந்து உயர்ந்தாங்க. அதில் நிறைய மாநாடுகளை அவங்க நடத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய கடலோர மாவட்டங்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 13 மாவட்டம் சொல்லலாம். இதில் அவங்க வந்து பழவேற்காடு தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மீனவ கிராமங்கள்லையும் அவங்க வந்து போய் பெண் தொழிலாளர்கள் குறித்து நிறைய விடயங்களில் பேசி இருக்கிறாங்க. நிறைய போராட்டங்களில் அவங்க வந்து கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அமைப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் வருது. அப்போ அவங்களுக்கு திருமணம் 2010 நடைபெற்றது. திருமணமும் ஆயிடுது. அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, 2 குழந்தைகள் வந்து இருக்குது. ஸோ அந்த கடலூரில் அப்போ வந்து அவங்க ஐஏஎஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு 6 மாத காலமாக. அப்போ கடலூரில் ஒரு அமைப்பு, அந்த அமைப்புக்கு எதிராக இவங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் தான் இவங்க மேலே வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டது. ஒரு பிணையில் வெளியே வர முடியாத 3 வழக்குகள் இவங்க மேலே பதிவு செய்யப்பட்ட பிறகு தான் இவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் படிப்பு, அந்த ஐஏஎஸ் கனவுலேருந்து வெளியே வராங்க. அதன் பிறகு வழக்கு பதிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்மளால் வந்து மேற்கொண்டு அரசு வேலைக்கு போக முடியாது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் அதன் பிறகு அவங்க வந்து ஐஏஎஸ் கனவை வந்து கைவிட்டுறாங்க. அதன் பிறகு 2018 அந்த காலகட்டத்தில் கஜா புயல் வந்து வந்துச்சு. அப்போ கஜா புயல் அப்போ நிறைய விவசாயிகளுக்கான நிவாரணங்கள்லாம் கொடுக்கப்பட்டது. ஆனால் மீனவர்களுக்கான நிவாரணங்கள் அந்தளவுக்கு கொடுக்கப்படல. அப்போ 2019 தொடக்கத்தில் மீனவர்களுக்கான நலத்திட்டங்கள் அல்லது மீனவர்களுக்கான நிவாரணங்கள் ஒழுங்காக கொடுக்கப்படலை அப்படின்ட்டு நாகப்பட்டினத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு மீனவர்களுடைய பிரச்சனையை பேசணும் அப்படின்ட்டு அப்போ நாகப்பட்டினத்துடைய மாவட்ட செயலாளராக இருந்த அப்பு அவர்கள் காளியம்மாளை அழைக்கிறாங்க. காளியம்மாள் முதல்ல மறுக்கிறாங்க. அதன் பிறகு நீங்கள் வந்து இதை அரசியல் கட்சி கூட்டமாக பார்க்காதீங்க, மீனவர்கள் நிறைய மீனவ அமைப்புலேருந்து வந்து பேசுகிறாங்க, நீங்களும் உங்களுடைய குறைகளை கோரிக்கைகளை சொல்லுங்கள், வந்து பேசுங்க அப்படின்றா நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் மேடைக்கு காளியம்மாள் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார். அங்கே காளியம்மாள் அவர்கள் பேசினது சீமான் அவர்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்பட்டு சீமான் அவர்களுடைய அவங்க என்ன வாங்கியிருக்கிறாங்க, 2 பேருமே பரிமாற்றி வாங்கிக்கிறாங்க. அதன் பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய செயல்பாட்டு வரைவை காளியம்மாள் அவர்கள் வாங்கி பார்க்குறாங்க. இதில் மீனவர்கள் நலன்களை இந்தந்த கோரிக்கைகள்லாம் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு காளியம்மாள் அவர்கள் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றப்படுது. அதன் பிறகு இவங்களுடைய ரொட்டீன் லைஃப்க்கு வந்துடுறாங்க. அதுவும் அப்படி போயிட்டு இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து சீமான் அவர்கள்கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருது. அப்போ வந்து சாகுல் அமீது அவர்கள் இருந்தார். நாம் தமிழர் கட்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்தார். தமிழ் முழக்கம் சாகுல் அமீது. ஸோ அவர் தான் தொடர்பை ஏற்படுத்தி காளியம்மாள் அவர்கள்கிட்ட சீமான் அவர்களை பேச வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி தேர்தலுக்கு வரணும், அரசியலுக்கு வரணும் தங்கச்சி, நீங்கள் வந்து வேட்பாளராக போட்டியிடணும் அப்படின்றத சீமான் அவர்கள் கேட்குறார். முதல்ல காளியம்மாள் அவர்கள் மறுக்கிறாங்க. அதன் பிறகு ஒத்துக்கிறாங்க. வீட்டிலலாம் பேசிட்டு ஒத்துக்கிறாங்க. அப்போ வடசென்னையில் நீங்கள் வேட்பாளர் அப்படின்றத சீமான் அவர்கள் சொல்கிறார். அதன் பிறகு தான் வடசென்னைக்கு அவங்க வந்து வேட்பாளராக போட்டியிட வராங்க. ஆரம்பத்திலேயே அவங்க வடசென்னைக்கு வேட்பாளராக வந்த பிறகு அவங்களுடைய பேச்சு ஆரம்ப கட்டத்திலேயே ரொம்ப ஈர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் கவனத்தை ஈர்த்தவங்க அப்படின்னா காளியம்மாள் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு தான் அவங்களுக்கு மாநில நிர்வாகியாக, அதாவது மாநில மகளிர் பாசறையினுடைய ஒருங்கிணைப்பாளராக அவங்களுக்கு வந்து பதவி வந்து கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி நடத்துகிற அனைத்து கூட்டங்களையும், அதாவது எங்கேயாவது கூட்டங்கள் நடத்துகிறாங்க அப்படின்னா இவங்களை கூப்பிட்டு பேச வைப்பாங்க. அங்கே டெல்டா மாவட்டங்களையும் சரி, சென்னையில் எல்லா ஊர்லேயுமே அவங்க வந்து போய் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க கட்சியில் ஒரு அறியப்பட்ட முகமாக ஒரு குறுகிய காலத்திலேயே வலம் வந்தாங்க. ஒரு கட்சியில் சேர்ந்து ஒரு ஓராண்டுக்குள்ளேயே நிறைய அறியப்பட்ட முகங்களில் ஒன்றா மாறினாங்க. நிறைய வந்து ஊடக வெளிச்சமும் அவங்களுக்கு வந்து கிடைக்கப்பட்டது. ஸோ அதன் பிறகு 2021 அவங்க பூம்புகார் தொகுதியில் போட்டிட்டாங்க. 2019 அவங்க 60,000 வாக்குகளை வாங்கினாங்க. பூம்புகார் தொகுதி 2021 அவங்க 15,000 வாக்குகளை வாங்கினாங்க. அதன் பிறகு
கட்சியில் தொடர்ச்சியாக பயணங்கள், பொதுக்கூட்டங்கள், மேடையில் வந்து ரொம்ப காமெடியாகவும் பேசுவாங்க. ரொம்ப தர்க்க ரீதியாகவும் அவங்களுடைய வாதங்களையும் விமர்சனங்களையும் முன்வைக்கக்கூடியவர் தான் காளியம்மாள் அவர்கள். இவங்க நாகப்பட்டினம், ஆனால் இவங்களை மயிலாடுதுறையில் சீமான் வந்து நிறுத்தினார். நாகப்பட்டினம் வந்து தனி தொகுதியாக இருந்தது, அதனால் இவங்க போட்டியிட முடியாததால் மயிலாடுதுறையில் இவங்க போட்டியிட வச்சார் சீமான். ஸோ 2024 வரைக்கும் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணித்தாங்க. அப்போ தான் 2024 அந்த தேர்தலுக்கு முன்பாக தான் காளியம்மாள் அவர்களை குலதெய்வம் அப்படின்னு சொன்னது சீமான் அவர்கள். அந்த இதெல்லாம் போச்சு. 2024 தேர்தலில் பயணித்தாங்க. அதன் பிறகும் பயணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட மாவீரர் நாள் வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். 2024 மாவீரர் நாள் கூட்டத்தில் கூட அவங்க வந்து கலந்துட்டாங்க, நவம்பர் 27. அதன் பிறகு தான் கட்சியினுடைய கூட்டங்களில் கலந்து கொள்ளாமே இருந்தாங்க. அதன் பிறகு வந்து அவங்க வந்து தான் அரசியலிருந்து விலகிறேன் அப்படின்றத ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்து அவங்க கட்சியிலேருந்து விலகி இருந்தாங்க. எந்த அரசியல் கட்சியிலும் ஓராண்டு காலம் சேராமல் தான் இருந்தாங்க. அவங்க தாவேக்கால இணைய போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்தது, அதிமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து கரெக்டாக தேர்தலுக்கு ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி இப்போ வந்து அவங்க அதிமுகவில் இணைஞ்சு இருக்கிறாங்க. ஸோ அதிமுக மீது அவங்க நாம் தமிழர் கட்சியில் இருந்தபோது நிறைய விமர்சனங்களை முன் வச்சு இருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ வந்து அவங்க மீது விமர்சனங்களாக வரும். ப்ளஸ் அதிமுக கூட்டணியில் பாஜகவும் இருக்குது. பாஜகவை ரொம்ப கடுமையாக விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் இவங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்க, என்ன டிமாண்டில் இவங்க அதிமுகவுக்கு போயிருக்கிறாங்க, என்ன பொறுப்பு இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அரசியலில் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுமா அப்படின்றதெல்லாம் இதில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு தேர்தலுக்கு 2 மாதங்கள் முன்பாக ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சு பதவியை வாங்கி அதுக்கப்புறமாக வந்து தேர்தலில் போட்டியிடுவாங்களா அப்படின்றத தெரில. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓஎஸ் மணியன் அவர்களுடைய ஏற்பாட்டில் தான் இந்த இணைப்பு வந்து நடைபெற்று இருக்குது. ஸோ எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அரசியல் காளியம்மாள் அவர்கள் அதிமுகவில் இணைந்தது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு அரசியல் செய்தி குறித்து இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். தொடர்ச்சியாக 2026 தேர்தல் குறித்த செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரல் துளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.